இந்த நாட்களிலே இப்பேற்பட்டதான இடையூறுகள் தடங்கல்கள் நமக்கு இருந்த பொழுதிலும் இப்பேற்பட்டதான வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தினபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். We can still have fellowship and also listen to God's word through this media. இவ்விதமாக இருந்த பொழுதிலும் நாம் கர்த்தருக்குள் ஐக்கியப்படவும் இந்த விதமான தொலை தொடர்பின் மூலமாக உள்ள காணிகளின் மூலமாகவும் கண்டு சந்தோஷப்படவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். We need to be thankful to God for this wonderful arrangement God has made so that we can still be in touch with one another. இப்பேற்பட்டதான ஒரு அற்புதமான வாய்ப்பையும் ஏற்பாடையும் கர்த்தர் ஏற்படுத்தினபடியால் நாம் கர்த்தருக்கு மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். Now I understand that most of you are those who are serving the Lord. அநேகரில் உங்களில் அநேகர் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். Some of you are full-time workers, some of you are elders and those who are involved in various kinds of ministries. உங்களில் அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாகவும் கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு சிலர் பங்கு கொள்கிறவர்களாகவும் ஒரு சிலர் பலவிதமான ஊழியங்களில் பங்கு கொள்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்தேன். Very often we are giving out messages to others and we very seldom get opportunities to hear messages. அநேக முறை நாம் மற்றவர்களுக்கு செய்தியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் நாம் செய்தியை பெறுவதற்கு மிகவும் அரிதான ஒரு வாய்ப்பாக அமைகிறது அல்லவா? It is very important that we look into our own lives and check the spiritual condition of our life. அநேக முறை நாம் நம்முடைய நிலைமையை அறிந்து கொண்டு நம்முடைய நிலைமையை சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் ஆவிக்குரிய நிலைமையில் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So this is such a time when we can examine our own lives and see where we stand spiritually. இப்பேற்பட்டதான சந்தர்ப்பங்களில் நம்முடைய சுய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கவும் சுய பரிசோதனை செய்யவும் கர்த்தர் நமக்கு தந்த வாய்ப்பாக கருதுவோமாக. Now the greatest worker that we see in the New Testament is Apostle Paul. புதிய ஏற்பாட்டிலே மிக பெரிதான ஊழியத்தை செய்த ஒரு நபராக அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் காண்கிறோம் அல்லவா? And we know that he finished his course very well. அவர் தம்முடைய ஓட்டத்தை நல்ல முறையில் முடித்தவராய் இருந்தார் என்பதையும் நாம் அறிவோம். He served the Lord effectively. அவர் கர்த்தருக்கென்றே மிகவும் வைராகியமாக ஊழியம் செய்த ஒரு நபர் என்பதை நாம் அறிவோம். Our desire also is to finish like Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை போலவே நம்முடைய ஓட்டத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் சிறந்த முறையில் முடிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆவலாக அமைந்திருக்கிறது அல்லவா? What is the secret of Paul's life? பவுலுடைய வாழ்க்கையினுடைய அந்த ரகசியம் என்ன என்பதை அறிய வேண்டும். What is there in his life for us to emulate, for us to follow? நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். I want to show you 5 important truths concerning Paul's attitude and character in his ministry. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை பொறுத்தவரையில் அவருடைய மனோபாவம் எவ்விதமாய் இருந்தது என்பதை 5 கனிகளின் மூலமாக உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். These are things that we can also follow in our lives so that we also can finish well. நாமும் இந்த விதமான காரியங்களை பின்பற்றுவோம் என்றால் நல்ல நிலைமையில் நம்முடைய ஓட்டத்தையும் ஊழியத்தையும் முடிக்க சாத்தியம் உள்ளதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். Now very often we think that Paul was an apostle, he was a great man, he was a scholar, he was quite an able person. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகவும் நிபுணராய் இருந்தார், எழுதக்கூடிய நபராய் இருந்தார், கர்த்தருக்காக மிகவும் திறமை வாய்ந்த ஒரு பெரிய மனிதராக இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? And we would think that, well, we are not like Apostle Paul, we are not great scholars, we are not very much learned, we cannot compare ourselves with Paul.
நாம் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாத நிலைமையில் நான் ஒன்றும் வேதத்தில் அவ்வளவு திறந்தவன் அல்ல, திறமை வாய்ந்தவன் அல்ல, நிபுணன் அல்ல என்பதை நாம் சில வேளையில் யோசிக்கலாம். But there is a good news for every one of us. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு நல்ல செய்தி அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We may not be apostles or great scholars like Paul, but we can serve the Lord with the sincerity and effectiveness that Paul served the Lord with. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் அப்போஸ்தலர்களாகவோ சிறந்த நிபுணர்களாகவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தேவ மனிதன் ஊழியம் செய்தது போல திறமையான ஒரு ஊழியத்தை நம்மால் செய்ய முடியும். We can live a life pleasing to God as Apostle Paul did. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்விதமாக கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தாரோ அதை போலவே நாமும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும். We may not write epistles or we may not travel as Paul did. நாம் அநேக நிருபங்களை பவுல் எழுதினது போல எழுதாமல் இருக்கலாம். பவுல் பிரயாணம் செய்தது போல பிரயாணம் செய்யாமலும் இருக்கலாம். But we can also finish the work God has given us in a manner pleasing to God as Apostle Paul did. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தது போலவே கர்த்தருக்கு பிரியமுண்டாக நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய ஓட்டத்தையும் சிறந்த முறையில் முடிக்கக்கூடிய நிலைமையிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். But if we have to do that, we have to have the same attitude and character that Paul had. ஆனால் அவ்விதமாக நாம் செய்ய வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனநிலைமை எவ்விதமாய் இருந்ததோ, அவருடைய சுபாவம் எவ்விதமாய் இருந்ததோ அதுபோலவே நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். I may not have the ability of Paul, but I can have the character of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய திறமை எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த சுபாவம் எனக்குள் பெற்றுக்கொள்ள முடியும். So we are going to look at 5 of those things that can help us in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய 5 காரியங்களை உங்களுக்கு முன்பாக இந்த நாளில் வைக்க விரும்புகிறேன். Now in all the epistles that Paul wrote, 2 Corinthians is one in which Paul shares so much of his personal experience. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலே 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் தான் தன்னுடைய சொந்த காரியங்களில் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்கிறவராக அது காணப்படுகிறது. For example, in chapter 12 he talks about going to heaven and he talks about the thorn in the flesh which he has not written in any other epistle. உதாரணமாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியத்தை, அது மட்டுமல்ல தன்னுடைய மாம்சத்தில் காணப்பட்ட ஒரு முள் அது என்னவென்று வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அதை குறித்து குறிப்பிடுகிறார் அல்லவா? So in many of his writings we see his own personal life. ஆகையால் அவருடைய எழுத்துக்களிலே தன்னுடைய சுயமான சொந்த வாழ்க்கையை குறித்து ஒரு சில குறிப்புகளை அவர் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். I want you to come with me to 2 Corinthians chapter 4 and verse 1. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தயவு செய்து வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை Therefore, seeing we have this ministry, as we have received mercy, we faint not. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. Now, Apostle Paul says about his ministry here. தன்னுடைய ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுவதை தான் காண்கிறோம். In the Malayalam translation, it is slightly different from English. ஆங்கில வேதாகமத்தில் உள்ளதை போல அல்ல, மலையாள வேதாகமத்தில் அது சற்று மாற்றமான ஒரு மொழிபெயர்ப்பாக காணப்படுகிறது. The Malayalam meaning is, having received mercy, we have this ministry. We have this ministry because we received mercy from God. That's in Tamil also the same, brother. நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை என்று அவர் குறிப்பிடுகிற அந்த காரியத்தை கவனிக்கணும். So we have this ministry because we have received mercy from the Lord. இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் காரணம் நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றிருப்பதால்.
So I want to call it Paul's sense of unworthiness. தன்னுடைய தகுதி இன்மையை குறித்ததான தன்னுடைய எண்ணத்தை இங்கே சொல்ல நான் விரும்புகிறேன். I am not worthy to receive this ministry. இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் நான் பாத்திரன் அல்ல, தகுதியுள்ளவன் அல்ல. In spite of my unworthiness, God showed mercy and gave me this ministry. என்னுடைய தகுதியின்மை இருந்த பொழுதிலும் கர்த்தர் தாமே அவருடைய இரக்கத்தை எனக்கு காண்பித்து அந்த ஊழியத்தை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். So Paul is conscious about the fact that he is unworthy for this ministry. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு உணர்வோடு கூட சொல்லுகிறார், கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு நான் ஒருபோதும் பாத்திரன் அல்ல என்பதை குறிப்பிடுகிறார். In another passage he says, because I persecuted the church of God, I am not worthy. இன்னொரு இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நான் தேவனுடைய சபையை துன்புறுத்தினபடியால் நான் ஒருபோதும் பாத்திரவான் அல்ல, தகுதியுடையவன் அல்ல என்பதை அவர் குறிப்பிடுகிறார் அல்லவா? Though Apostle Paul was a great apostle serving the Lord effectively, he always had this sense that I am unworthy, but God showed mercy. தேவனுடைய மிக பெரிதான மனிதனாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த பொழுதிலும் தம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தை அதிகமாய் செய்த பொழுதிலும் நான் இதற்கு பாத்திரவான் அல்ல, கர்த்தருடைய இரக்கத்தால் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்பதை அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். That is a very good attitude for us also to have. நமக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இப்பேற்பட்டதான ஒரு மனோபாவம் மனநிலைமையை கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். I am totally unworthy for this ministry, but God showed mercy and put me into this ministry. நிச்சயமாக முழுமையாக இந்த ஊழியத்திற்கு நான் ஒருபோதும் தகுதியுடையவன் அல்ல, ஆனால் கர்த்தர் என் மேல் இரக்கம் காண்பித்தபடியால் இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதே. Sometimes I think that I am a great man, I am a knowledgeable person, I am an able person, and that is why I have this ministry. சில வேளைகளில் நம்முடைய எண்ணங்களிலே நான் ஒரு பெரிய மனிதன், நான் அறிவு படைத்தவன், நான் ஒரு திறமை படைத்தவன், ஆகையால் தான் இந்த ஊழியம் நான் கிடைக்க பெற்றேன் என்ற எண்ணம் சிந்தனை நமக்கு வரலாம். That is why God cannot use us. ஆகையால் தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த இயலாமல் இருப்பதனுடைய காரணம். God could use Paul because he always remembered that it is because of God's mercy that he has this ministry. தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினுடைய காரணம் தன்னுடைய எண்ணத்தில் எப்பொழுதும் கர்த்தருடைய இரக்கம் என் மேல் இருந்தபடியால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக உள்ள தகுதியை பெற்றேன் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் ஊழியம் செய்தபடியால். Do we have this sense of unworthiness about ourselves? நம்மை குறித்ததான எந்த விதத்திலும் தகுதியற்றவன் என்கிற அந்த எண்ணம், அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்கிறதா? Do we sense the work of God's mercy in our life whereby we are given this ministry? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினார், அவருடைய இரக்கம் என்னில் காணப்பட்டது, ஆகையால் அந்த ஊழியத்தை செய்கிறேன் என்கிற உணர்வு நம்மில் வருவதுண்டா? I am only a sinner saved by grace. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிதான் நான். I don't deserve to serve God. நான் ஒருபோதும் கர்த்தரை ஊழியம் செய்ய தகுதி உள்ளவன் அல்ல. It is not because of my qualification that I am in the work of the Lord. என்னுடைய தகுதியின் நிமித்தமாக கர்த்தருடைய வேலையில் நான் இருக்கிறேன் என்ற நிச்சயம் அல்ல, என்ற உறுதி அல்ல. There is only one reason why I am a servant of God. It is God showed mercy to me. நான் கர்த்தருடைய ஊழியனாய் இருக்கிறேன், கர்த்தருடைய சேவையை செய்கிறேன் என்பதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய இரக்கம் என் மேல் காண்பித்தபடியால். If we always remember this, we will be humble before God. நாம் இதை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்போம் என்றால், உணர்வு கொண்டவர்களாய் இருப்போம் என்றால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம்.
then God will be able to use us. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஏற்றதாய் காணப்படும். Now look at verse 7 of chapter 4. 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை கவனிங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். We have this treasure in earthen vessels, that the excellency of the power may be of God and not of us. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். Here you see Paul's sense of weakness. தன்னுடைய இயலாமை குறித்ததான ஒரு உணர்வை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வெளிப்படுத்துவதை நாம் காணலாம். He sees himself as an earthen vessel. தன்னையே ஒரு மண்பாண்டம் என்கிற நிலைமையிலே காண்கிறார். Earthen vessel is something weak, something fragile. மண்பாண்டம் என்று சொல்லும் பொழுது அது உடையக்கூடிய ஒன்று, அது லேசான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். It can be broken at any time. அது பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் எந்த வேளையிலும் அது உடையக்கூடிய ஒன்று. If it hits somewhere or falls somewhere, it can be broken. அது எங்கேயாவது இடிபட்டாலோ இல்ல கீழே விழுந்தாலோ அது உடனடியாக உடைந்து விடும். It has no strength of itself. அதற்கு ஏற்ற ஒரு பலன் அந்த மண்பாண்டத்திற்கு இல்லை. So Apostle Paul always had this sense of weakness, that I am only an earthen vessel. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதும் தன்னில் கொண்டிருந்த உணர்வு என்னவென்றால், நான் ஒரு பலவீன பாண்டம் என்கிற சிந்தனையை அவர் கொண்டிருந்தார். And he says, if any power is manifested in my life, it is not from me, it is from God. எனக்குள் ஏதாவது வல்லமை பலன் இருக்கிறது என்றால் அது தேவனுடைய மகத்துவ வல்லமை என்பதை அவர் உணர்த்துகிறார். So the manifestation of power in my life is not from myself, it is from the Lord. ஆகையால் எனக்குள் காணப்படுகிற வல்லமை என்று சொல்லும் பொழுது அது என்னுடைய வல்லமை அல்ல, என்னுடைய பலன் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற வல்லமை என்பதை உணர வேண்டும். So all the credit for all that happens in my life goes to God. ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சிறப்பான அம்சங்களும் அது தேவனுக்கு உரியது என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். All glory goes to God, because I realize I am just weak. There is no power in myself. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும், ஏனென்றால் நான் பலவீனம் உள்ளவன். ஆகையால் அந்த வல்லமையை கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிறபடியால் மகிமை எல்லாம் அவருக்கே உரியது என்பதாகும். A sense of weakness will always drive us to depend on God more. நாம் பலவீனம் உள்ளவர்கள் என்கிற அந்த உணர்வு இருக்கும் என்றால் நம்மை அறியாமலே நாம் சார்ந்திருக்கும்படியாக எப்பொழுதும் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்போம். We cannot serve God in the strength of our flesh. நம்முடைய மாம்சத்தினுடைய வல்லமையினாலே ஒருபோதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய இயலாது. We cannot please God by the efforts of our flesh. நம்முடைய மாம்சத்தினுடைய எல்லா விதமான செய்கைகளின் மூலமாக, பிரயாசங்களின் மூலமாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற இயலாது. God wants to fill us with His strength so that I can serve God. தேவன் தாமே நம்மை அவருடைய வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். அதன் மூலமாக கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய இயலும். God always operates like that. கர்த்தர் எப்பொழுதும் அந்த நிலைமையில் தான் செயல்படுத்துகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். Think of a man called Moses. மோசே குறித்ததான மனிதனை நமக்கு அறிவோமே. He was a great leader in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே ஒரு மிகச் சிறந்த தலைவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Once upon a time, he thought that he is strong enough.
to finish off the Egyptians and save his own people. ஒரு முறை அந்த எகிப்தியனாகிய ஒருவனை அவனுடைய கதையை முடித்துவிட்டு அந்த நிலைமையில் இஸ்ரவேலரை காப்பாற்றலாம் என்கிற நிலைமையிலே நான் திறமை படித்தவன், நான் பலன் அடைந்தவன் என்ற சிந்தனை அவனுக்கு காணப்பட்டது. But God could not use Moses like that. அந்த விதத்தில் மோசேயை தேவனால் பயன்படுத்த இயலவில்லை. God sent him to take care of his father-in-law's sheep for 40 years and trained him. ஆகையால் தேவன் தாமே அவருடைய மாமனாருடைய ஆடுகளை பராமரிக்கும்படியாக கண்காணிக்கும்படியாக 40 வருடங்கள் அனுப்புகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். And finally, when God called and commissioned him, Moses said, I am weak, I cannot do this. கடைசியாக தேவன் பயன்படுத்தும்படியாக மோசே அழைக்கிற வேளையில் அவர் சொல்லுகிற வார்த்தை தான், நான் பலவீனம் உள்ளவன், என்னால் இதை செய்ய இயலாது என்று தேவனிடத்தில் குறிப்பிடுவதை நாம் அறிந்திருக்கிறோம். God wants all of us to come to that point where we realize our own weakness and dependence on God. நம்முடைய சுயமான பலவீன தன்மையை நாம் உணர வேண்டும். அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் எப்பொழுதும் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவரால் நம்மை பயன்படுத்த இயலும். So the advantage of realizing our weakness is that we will depend on God more. நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் உணரக்கூடிய அந்த தன்மையினுடைய காரணம் என்னவென்றால், தேவன் தாமே நம்மை அதிகமாக பயன்படுத்துவதற்கு அது ஏதுவாகும். Now in human life we know that when children are small they depend on their parents. மனுஷிக முறையிலே நாம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் சிறுவர்களாய் இருக்கும் பொழுது அவர்கள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்கிறார்கள் அல்லவா? But when they grow and become mature, they become less dependent and they become independent. ஆனால் அவர்கள் வளர்ச்சி அடைந்து ஒரு தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது அவர்கள் அந்த சார்ந்திருக்கும் நிலைமையிலிருந்து தங்களையே சார்ந்து வாழக்கூடிய நிலைமைக்கு வருகிறார்கள். And that is called maturity. அதுதான் முதிர்ச்சி அடைந்த ஒரு பருவம் என்று நாம் சொல்லுகிறோம். But in our spiritual life, it is exactly the opposite. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதற்கு நேர் எதிர்மறை என்பதை நாம் உணர வேண்டும். The more I grow spiritually, the more dependent I become on God. நான் எந்த அளவிற்கு அதிகமாக ஆவியில் வளர்கிறேனோ அந்த அளவிற்கு அதிகமாக தேவனில் சார்ந்து வாழ்கிறேன். My sense of weakness increases as days go by. நான் ஆவியில் வளர்ச்சி அடைய அடைய நான் பலவீனம் உள்ளவன் என்கிற அந்த எண்ணம் என்னை அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறது. When we become experienced in the work of God, we tend to think that I've been serving God for so many years, now I can manage. கர்த்தருடைய ஊழியத்தில் நாம் அநேக வருடங்களாக ஊழியம் செய்து அதனுடைய அனுபவம் கிடைக்க பெற்ற பிறகு நாம் நினைப்பதுண்டு, இத்தனை வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறபடியால் நான் சுயமாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியும் என்கிற எண்ணம் நம்மை ஆட்கொள்வது உண்டு அல்லவா? I preach for so many years, so giving another message is no problem for me. நான் அநேக வருடங்களாக கர்த்தருடைய பிரசங்கத்தை கொடுத்து வருகிறேன், ஆகையால் இன்னொரு பிரசங்கம் செய்வதற்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று நினைப்பதுண்டு. That is a very dangerous state. அது மிகவும் ஆபத்தானது பிரியமானவர்களே. Each time you need to give a message or do something for the Lord, you need to go to God in dependence on Him. கர்த்தருடைய பிரசங்கத்தை ஒவ்வொரு முறை செய்யும் பொழுதும் அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுதும் கர்த்தருடைய பாதத்தண்டை ஒவ்வொரு முறையும் சென்று அவரை சார்ந்து அவருடைய பலத்தில் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். God is not looking for strong people, God is looking for weak people. கர்த்தர் ஒருபோதும் வல்லமையுள்ளவர்களையோ பலனுள்ளவர்களையோ அல்ல கண்டுகொண்டு இருப்பது, மாறாக பலவீனம் உள்ளவர்களை தான் கர்த்தர் பார்க்கிறார். God is looking for weak people so that He can fill them with His strength.
பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் பார்க்கிறார். காரணம், அவருடைய வல்லமையால் அவர்களை நிரப்பி அவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். In the world, in the newspapers, you see advertisements for job. செய்தித்தாள் எல்லாம் வேலைக்காக உள்ள விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? And all of them want qualified people. அவர்கள் எல்லாம் தகுதியுடையவர்களாக, படித்தவர்களாக, இந்த நிலைமையில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விளம்பரம் செய்கிறார்கள். They should have passed, they should be graduate, they should know English, they should be able. அவர்கள் பட்டம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், அவர்கள் தகுதி படைத்தவர்களாய் இருக்க வேண்டும், அவர்கள் ஆங்கிலம் நன்றாக கற்றவர்களாய் இருக்க வேண்டும். இப்பேற்பட்டதான விளம்பரம் கொடுப்பதுண்டு. The world wants only strong people. உலகம் எப்பொழுதும் திறமையுள்ளவர்களை, வல்லமையுள்ளவர்களை தான் தேடுகிறது. But God's advertisement says wanted weak people. ஆனால் பரலோக விளம்பரமோ, தேவனுடைய விளம்பரமோ, பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் தேடி அவர்களை கண்டடைகிறார். If you are weak, that is your qualification to serve God. நீங்கள் பலவீனம் உள்ளவர்களா? அதுதான் உங்களுடைய தகுதி. எதற்கு? கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு. So that you will depend on God at every point, even for the smallest thing, and God will fill you with His strength. அப்பொழுதுதான் கர்த்தரை சார்ந்து ஒவ்வொரு காரியங்களும், எந்த ஒரு சிறு காரியமாயிருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அவரை பிரியப்படுத்துவீர்கள். Blessed are they who understand this truth. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். Now come to chapter 3 of 2 Corinthians. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திற்கு இப்பொழுது வாருங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். When you read verses 5 and 6, 5 6 வசனங்கள். 3ஆம் அதிகாரம் 5 6 வசனங்கள். Paul says, now not that we are sufficient of ourselves to think anything as of ourselves, but our sufficiency is of God, who also hath made us able ministers of the New Testament. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தமிழிலே, நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். Now Paul says our sufficiency is of God. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். We are not sufficient of ourselves. நாங்களே எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல என்பதை அவர் சொல்லுவதை கவனியுங்கள். So we call it Paul's sense of insufficiency. தகுதியற்ற ஒரு உணர்வை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துவதை நாம் இங்கே குறிப்பிடலாம். I am insufficient. There is no sufficiency in me to serve God. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய சேவையை செய்ய என்னிடத்தில் எந்த ஒரு தகுதியும் இல்லை, நான் தகுதியற்றவன் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். Then how do I serve God? தகுதியற்றவன் என்றால் எவ்விதமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும்? He made us able ministers of the New Testament. He made us. தேவன் தாமே எங்களை அந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் என்று அவர் குறிப்பிடுகிறார். He made us able. தேவன் தாமே இதற்கு தகுதிப்படுத்தும்படியாக இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். That's a very good and important understanding in our ministry. நம்முடைய ஊழியத்தில் மிகவும் நல்லதும் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அனுபவமாய் இது அமைய வேண்டும். I am not sufficient, but I am able to serve God because He makes me sufficient. நான் என்னாலேயே தகுதியுடையவன் அல்ல, ஆனால் நான் தகுதி படைத்தவன். காரணம், கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துகிறார். See, Paul was a great man in the human sense of the word. நாம் மனுஷீக முறையில் இந்த உலகத்தை பற்றின நிலைமையில் சொல்லுவோம் என்றால் அவர் ஒரு பெரிய மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But look at his attitude in his heart. ஆனால் தன்னுடைய இருதயத்தில் அவர் கொண்டிருந்த அந்த மனோபாவம், அந்த மன நிலைமையை சற்று கவனியுங்கள். I am able to serve God not because I am sufficient,
but because the Lord makes me sufficient. கர்த்தருடைய ஊழியத்தை என்னால் செய்யலும் காரணம் நான் என்னாலே தகுதியுடையவன் அல்லாமல் கர்த்தர் என்னை அதற்கென்று தகுதிப்படுத்துகிறார். Now a fourth thing that you see about Apostle Paul, நான்காவது விஷயமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நாம் காண்கிற ஒரு காரியம், when you read his epistles, you see his sense of humility. இந்த நிருபங்களை நீங்கள் படிக்கிற வேளையில் தன்னுடைய மனநிலைமையில் கொண்டிருந்ததான தாழ்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். Several of his epistles reveal to us the humility of Paul. அநேக நிருபங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களில் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தின நிருபங்கள் அதிகமாய் நாம் காணலாம். Look at 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை தயவு செய்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். Look at verse 9. 9வது வசனத்தை கவனிங்கள். 15:9. For I am the least of the apostles, that am not meet to be called an apostle, because I persecuted the church of God. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்புறுத்தினபடியால் நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. But actually we consider Paul as the greatest apostle. அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன் என்று நாம் கருதுகிறோம் அல்லவா? But Paul considers himself as the least of the apostles. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறிப்பிடுகிற வேளையில் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். Humility is you appear small in your own eyes. உன்னுடைய கண்களிலே நீ மிகவும் சிறியனாய் காண்கிறாய் என்பதுதான் தாழ்மை என்பதனுடைய அர்த்தம். And the opposite of that is pride. I appear big in my own eyes. அதற்கு எதிர்மறையான காரியம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய சொந்த கண்ணிலே நான் பெரியவனாய் காண்கிறேன் என்பதுதான் பெருமையினுடைய அடையாளம். Whatever others may think about you, what do you think about yourself? மற்றவர்கள் உன்னை குறித்து என்ன சிந்திக்கிறார்கள், மாறாக உன்னை குறித்து நீ என்ன சிந்திக்கிறாய், இந்த ரெண்டும் வித்தியாசம் உள்ளது. Very often we pretend to be very humble before people. நாம் அநேக முறை மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்கள் என்று நடிப்பதுண்டு. You know, our human heart is deceitful. காரணம் நம்முடைய இருதயமானது அது திருக்குள்ளதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Even when I think that I am a great man, I can behave and talk in such a way that I appear to be humble. என்னை குறித்து நான் பெரியவன் என்று பெருமையாக நினைக்கிற வேளையில் மற்றவர்களுக்கு முன்பாக நான் தாழ்மை உள்ளவன் என்று என்னுடைய பேச்சின் மூலமாக நடிக்க இயலும். If I am given a position in a Christian organization, ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்திலே எனக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது என்றால், I would say, no, not me, brother. Let somebody else take that. நான் சொல்லலாம், இல்ல பிரதர், நான் அல்ல, வேற யாராவது அந்த பதவி எடுத்துக்கொள்ளட்டும் என்று நான் சொல்லலாம். But all the time I may be desiring in my heart that I am the right person for that post. ஆனால் அதை சொல்லுகிற வேளையிலே இந்த பதவிக்கு நான் மட்டும்தான் பொருந்தினவன் என்ற எண்ணம் எப்பொழுதும் என்னை ஆட்கொண்ட நிலைமையில் காணப்படலாம். That is the deception of human heart. இதுதான் மனிதனுடைய இருதயத்தினுடைய ஏமாற்றுத்தன்மை, வஞ்சகத்தன்மை. What do you genuinely think about yourself? உன்னை குறித்து நீ உண்மையாக என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? Not what you say, but what you think. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படி அல்ல, ஆனால் என்ன சிந்திக்கிறீர்களோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கை. God is the only one who sees our heart and he knows what we think about ourselves. எல்லா மனிதரை விட தேவன் ஒருவரே நம்முடைய உள்ளத்தை பார்த்து கொண்டு இருதயத்தை அறிந்தவராக என்ன நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை முற்றிலும் அறிந்தவராய் காணப்படுகிறார். Here apostles estimate about himself, I am the least of the apostles. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து குறிப்பிடுகிற ஒரு காரியம், அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று அவர் குறிப்பிடுகிறார். That is a genuine statement that he makes from his heart.
தன்னுடைய உள்ளத்தில் இருந்து அவர் கொடுக்கிறதான ஒரு உண்மையான வாசகம் இது. Now Paul wrote this epistle about AD 56 approximately. உதாரணமாக நாம் இதை சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 56ஆம் வருடத்தில் இந்த நிருபத்தை அவர் எழுதினராக சொல்லலாம். And he says, I am the least of the apostles. அவர் குறிப்பிடுகிறார், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்பதை அந்த நாளில் அவர் குறிப்பிடுவதை நாம் காணலாம். After about 4 years in AD 60, he wrote Ephesians. அதன் பிறகு ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு சுமாராக கிறிஸ்துவுக்கு பின் 60வது வருடத்திலே எபேசியர் நிருபத்தை அவர் எழுதுகிறார். Now what is his thought about himself? தன்னை குறித்து இந்த 4 வருடங்களாக தன்னுடைய சிந்தனை என்னவாய் இருக்கும்? In Ephesians chapter 3 and verse 8, எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை கவனிங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், I am less than the least of all saints. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் என்று குறிப்பிடுகிறார். Not the least of apostles, but least of all the saints. அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்று அவர் குறிப்பிடுவது மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் என்று குறிப்பிடுகிறார். What happened after these 4 years? இந்த 4 வருடத்திற்கு பிறகு ஏன் இவ்விதமாய் அவர் கூற வேண்டும்? என்ன நடந்தது? His humility increased. தன்னுடைய தாழ்மையானது வளர்ச்சி அடைந்ததை நாம் கவனிக்க வேண்டும். First he said, I am a small apostle. முதலாவதாக நான் ஒரு சிறிய அப்போஸ்தலன் என்று குறிப்பிட்டார். But here he says, I am less than the least of all ordinary saints. சாதாரண சாமானிய பரிசுத்தவான்களே எல்லாவரிலும் நான் மிகவும் சிறியவன் என்று இங்கே குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். After this 4 years elapsed. அதன் பிறகு 4 வருடங்கள் கடந்து சென்றது. In about AD 64 he wrote First Timothy. அதன் பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 64ஆம் வருடத்திலே 1 தீமோத்தேயுக்கு அந்த முதல் நிருபத்தை எழுதுகிறார். And in chapter 1 and verse 15, 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கவனிங்கள். 1 தீமோத்தேயு 1:15, he says, I am the chief of sinners. அங்கே அவர் குறிப்பிடுகிற ஒரு காரியம், பாவிகளில் பிரதான பாவி நான் என்று குறிப்பிடுகிறார். Now he is not talking about apostles or saints, he is talking about sinners. இப்பொழுது அவர் அப்போஸ்தலர்களை குறித்தோ பரிசுத்தவான்களை குறித்தோ அல்ல குறிப்பிடுவது, பாவிகளை குறித்து சொல்லுகிறார். See the progression in Paul's attitude. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனநிலைமையினுடைய அந்த வளர்ச்சியை கவனியுங்கள், அந்த முன்னேற்றத்தை கவனியுங்கள். We would naturally think in the opposite way. நாம் என்றால் அதனுடைய எதிர்மறையாக தான் நாம் குறிப்பிடுவோம், சிந்திப்போம் அல்லவா? I was a great sinner. நான் ஒரு மிக பெரிதான பாவியாயிருந்தேன். But the Lord saved me and I am a saint now. கர்த்தர் என்னை ரட்சித்தார், இப்பொழுது நான் பரிசுத்தவானாய் காணப்படுகிறேன். After that the Lord began to use me. Now I become an elder or a preacher or evangelist. அதன் பிறகு கர்த்தர் என்னை பயன்படுத்த துவங்கினார். நான் இப்பொழுது சபையினுடைய மூப்பனாக அல்லது பிரசங்கிக்கிறவனாக ஊழியக்காரனாய் காணப்படுகிறேன். As years go by, we grow bigger and bigger and bigger. காலங்கள் செல்ல செல்ல நம்மை பெரியவர்களாக்கி காண்பிக்கிறவர்களாய் காணப்படுவோம் அல்லவா? So if you treat me just like an ordinary brother, I would get offended because I am a leader. என்னை ஒரு சாமானிய சகோதரனாக என்னை கண்டீர்கள் என்றால் அது எனக்கு தடங்களாய் இருக்கும், அது எனக்கு இடையூறாய் இருக்கும். காரணம், நான் ஒரு சாமானிய சகோதரன் அல்ல. இப்பொழுது I am big. நான் இப்பொழுது ஒரு பெரியவனாய் இருக்கிறேன். As years go by, I am becoming bigger. காலங்கள் செல்ல செல்ல நான் முதிர்ச்சி அடைந்த நிலைமையில், வளர்ந்த நிலைமையில் காணப்படுகிறேன். But about Paul, as years went by, he became smaller and smaller and smaller.
ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனநிலைமையை இங்கே கவனிங்கள். காலங்கள் செல்ல செல்ல அவர் சிறியவராக தன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார். The Lord should increase and I must decrease. கர்த்தர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். That was the attitude of John the Baptist, we know. அப்போ யோவான் ஸ்நானனுடைய மனநிலைமையாக அது காணப்பட்டது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? So look at Paul's sense of humility. பவுலினுடைய தாழ்மையினுடைய அந்த உணர்வை இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டும். No wonder God used him. இதற்கு காரணம்தான் ஆச்சரியம் இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஏன் அவரை இவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினார். The scriptures clearly says the Lord resisted the proud but gives grace to the humble. வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். We don't read in the New Testament that the Lord resisted drunkards or sinners or liars. We don't read like that. புதிய ஏற்பாட்டிலே பாவிகளுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், குடிமகன்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், இல்ல விபச்சாரம் செய்யறவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்கிற வசனங்கள் வாசிப்பது கிடையாது. But one group against whom the Lord takes a stand is those who are proud. ஒரு கூட்டத்தாருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்றால் அந்த கூட்டத்தார் யார் என்றால் அவர்கள் பெருமையுள்ளவர்கள். And he gives grace to the humble. அது மட்டுமல்ல, தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோமே. Grace is the favor and the strength the Lord supplies to us in our life. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உதவியையும் கர்த்தர் பரத்திலிருந்து அளிப்பதுதான் கிருபை என்கிற அந்த வார்த்தையினுடைய மகத்துவம். The Lord gives us his enabling strength, enabling power to serve him if he finds us humble. நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் என்றால் கர்த்ததாமே நமக்கு கொடுக்கக்கூடியதான செயல்படுத்த வேண்டியதான வல்லமையும் பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். The reason why many of us do not get grace in many situations in life is that we are not humble. நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை கர்த்தருடைய கிருபையை ருசிக்காமல் கிடைக்கப்பெறாமல் இருப்பதனுடைய காரணம் என்னவென்றால் தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படாதனுடைய காரணமே என்பதை உணர வேண்டும். Paul, though he was such a great man, look at his humility of heart. மிக பெரிதான மனிதனாகிய இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தாழ்மையை தயவு செய்து கவனிப்போம். Now, finally, fifthly, I want to talk about Paul's sense of integrity. That is, he is saying that I have kept my life blameless. ஐந்தாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஐந்தாவது குறிப்பை நான் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புவது என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான அந்த நேர்மைத்தன்மை, உண்மைத்தன்மையை அவர் குறிப்பிடுவதை கவனிக்கணும். You know, the word integrity in English, it means my life and my profession. Both are at the same level. என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய பிரயாசமும் எல்லாம் நான் செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமநிலையில் காணப்படுகிற ஒரு காரியம்தான் உண்மை என்பது, நேர்மை என்பதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. My profession and my practice is at the same level. நான் சொல்லுகிற காரியம், நான் பிரசங்கிக்கிற காரியமும், நான் அனுபவப்படுத்துகிற நடைமுறைப்படுத்துகிற காரியமும் எந்த ஒரு தாழ்வும் இல்லாமல் சமநிலைமையில் காணப்படுவது என்பதாகும் இந்த கண்ணியம், நேர்மை என்பதனுடைய அர்த்தம். Paul was not a sinless man, not a perfect man. பவுல் எந்த விதத்திலும் பாவம் செய்யாத நபர் அல்ல, ஒரு பூர்ணமான மனுஷன் அல்ல என்பதை உணர வேண்டும். But to the best of his understanding and ability, he maintained a clean, blameless life.
ஆனால் தன்னுடைய அறிவை பொறுத்த வரைக்கும் சுத்தமான ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை அவர் நடைமுறைப்படுத்தினார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That is something we can also achieve in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம்தான் இந்த ஒரு காரியமும் காணப்படுகிறது. Now let us look at some verses where Paul talks about his own life. தன்னுடைய சுய வாழ்க்கையை, சொந்த வாழ்க்கையை குறித்து குறிப்பிடுவதை ஒரு சில வசனங்களில் நாம் கவனிக்கலாம். Let us look at 2 Thessalonians chapter 3. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்திற்கு கவனியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் verses 7 to 9 Paul says, 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். Verse 7 he says, you know how we behaved not disorderly among you. மன்னிக்கவும், 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே 2 Thessalonians. I'm sorry. மன்னிக்கவும், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். 7 முதல் 9. Yes, you can read, brother. Yeah. இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். Paul says, we have lived an exemplary life before you. நாங்கள் உங்களுக்கு முன்பாக ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். There was nothing in Paul's life and ministry to which people could point out and say, hey, you are wrong there. மற்றவர்கள் குறி சொல்லும், குறை சொல்லும்படியாக, சுட்டி காண்பிக்கும்படியாக இங்கே தவறு செய்தாய் பவுலே என்று குறிப்பிடத்தக்கதான எந்த ஒரு காரியமும் பவுலுடைய வாழ்க்கையில் ஏற்படவில்லை. He was not sinless, but he was blameless. அவர் பாவமில்லாத ஒரு நபர் அல்ல, ஆனால் மாசற்றவராய் காணப்பட்டார். எந்த ஒரு பிழையும் இல்லாத நிலைமையில் வாழ்ந்தார். When we read about the qualification of elders in 1 Timothy chapter 3, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் மூப்பர்களுடைய தகுதிகளை குறித்து அவர் குறிப்பிடுகிற வேளையில் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், we read that he has to be blameless, not sinless, but blameless. ஒரு மூப்பரை குறித்து அவர் சொல்லுகிற வேளையில் பாவம் செய்யாத நபர் என்று அவர் குறிப்பிடுவதில்லை, ஆனால் பிழை இல்லாத நபராக, குற்றம் சாட்டப்படாதவனாய் காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். That means there should be nothing in our life to which people can point out and say you are wrong there. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்விதமாய் தவறு செய்தீர்கள், இவ்விதமாய் செய்திருக்க கூடாது என்று யாரும் சுட்டி காண்பிக்க இயலாத நிலைமையில் காணப்பட வேண்டும் என்பதை தான் அவர் குறிப்பிடுகிறார். That's the meaning of 1 Timothy 3:2. A bishop then must be blameless. ஆகையால் தான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அவர் 2ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிற ஒரு காரியம்தான், அவர்கள் எந்த நிலைமையிலும் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். As a human being, he may have his failures and mistakes before God. மனுஷன் என்ற முறையிலே தேவனுக்கு முன்பாக நமக்கு சில வீழ்ச்சிகள் எல்லாம், தவறுகள் எல்லாம் காணப்படலாம். That we have to settle with God. ஆனால் அது தேவனிடத்தில் அது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்றாய் காணப்படுகிறது. But in our public life we should be blameless. ஆனால் நம்முடைய பொது வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் காணப்பட வேண்டும். When you come to 1 Thessalonians chapter 2 and verse 10, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், ye are witnesses
And God also, how holily and justly and unblameably we behaved ourselves among you that believe. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. What a great testimony that is. ஒரு மிக பெரிதான ஒரு சாட்சி தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம் அல்லவா? You know, Paul in another place said, follow me as I follow Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாகி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை நாம் அறிந்திருக்கிறோமே. Very often we tell people, don't look at me, look at Christ. அநேக முறை நாம் மற்றவர்களிடத்தில் குறிப்பிடுகிற காரியம் என்னை பார்க்க வேண்டாம், கிறிஸ்துவை பாருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? That is not what the scripture says. ஆனால் வேதம் அவ்விதமாக குறிப்பிடுவது கிடையாது. Paul says, follow me as I follow Christ. என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்று எவ்வளவு தைரியமாய் பவுல் குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். That is 1 Corinthians 11:1. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் தான் அவர் அவ்விதமாய் குறிப்பிடுவதை நாம் அறிந்திருக்கிறோம். In Philippians chapter 3, பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் verse 17, 17வது வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். also chapter 4 and verse 9, அது மட்டுமல்ல 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், பிலிப்பியர் 4:9. in all those places Paul presents himself as an example before others. மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் எவ்வளவு முன்மாதிரியாய் வாழ்ந்தோம் என்பதை தான் பவுல் குறிப்பிடுவதை நாம் அங்கே கவனிக்க வேண்டும். In 2 Corinthians chapter 6, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் and verse 3, Paul says, giving no offense in anything, that the ministry be not blamed. உங்களுடைய ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் என்று அவர் குறிப்பிடுவதை கவனியுங்கள். In the same book, chapter 8, அதே புத்தகம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் verse 20 and 21, Paul says, no man should blame us in anything. 20-21 வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார், எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு என்று குறிப்பிடுகிறார். And not only in the sight of the Lord, but also in the sight of men. 21ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய என்று குறிப்பிடுகிறார். So what do you read here? என்ன இங்கே நாம் வாசிக்கிறோம்? Paul's life of integrity. உண்மையான ஒரு வாழ்க்கையினுடைய சுய ரூபத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வெளிப்படுத்துகிறார். Are these things only for Paul? இவைகள் எல்லாம் நாம் சிந்தித்த இந்த காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் உகந்ததாய் இருக்கிறதா? Are these things impossible for us? நம்மை குறித்து இந்த காரியங்கள் எல்லாம் சாத்தியம் அல்லாததாய் காணப்படுகின்றதா? Do we have any excuse for not living like this? இந்த 5 குறிப்புகளை நாம் சிந்தித்தது போல வாழ முடியாத நிலைமையில் ஏதாவது சாக்குபோக்கு நாம் சொல்லுகிறோமா? We know the answer. நமக்கே இதனுடைய விடை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். So the first thing we said, Paul's sense of unworthiness. தன்னுடைய தகுதியின்மை, பாத்திரமின்மை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்கிற ஒரு காரியத்தை முதலாவது சிந்தித்தோம். Secondly, his sense of weakness. இரண்டாவதாக நான் பலவீன பாண்டம் என்கிற அந்த பலவீன தன்மையை வெளிப்படுத்துவதை நாம் சிந்தித்தோம். Thirdly, his sense of insufficiency. மூன்றாவதாக நான் எந்த விதத்திலும் எனக்கு இல்லை என்ற நிலைமையில் காணப்படுகிற ஒரு காரியம், நான் இதற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்பதை குறிப்பிட்டார் என்பதை கண்டோம். Fourthly, his sense of humility. நான்காவதாக தன்னுடைய தாழ்மையினுடைய உணர்வை அவர் வெளிப்படுத்துவதை நாம் சிந்தித்தோம். And fifthly, Paul's sense of integrity.
ஐந்தாவதாக தன்னுடைய உண்மை தன்மையை எவ்விதமாய் உணர்வதை வெளிப்படுத்தினதை நாம் சிந்தித்தோம். God used this man tremendously, not just because he was a scholar, but because he was a godly man with these qualities. இந்த மனிதனை தேவன் அற்புதமாய் வல்லமையாய் பயன்படுத்தினார். இதற்கு காரணம் அவர் ஒரு சிறந்த மேதையாய் இருந்தார் என்பதல்ல, இந்த விதமான 5 குண இயல்புகளை அவர் கொண்ட ஒரு நபராய் காணப்பட்டார் என்பதே. May the Lord challenge us with these words. இந்த வார்த்தைகளாலே நம்முடைய உள்ளங்களை கர்த்ததாமே நிரப்பி பயன்படுத்துவாராக. We may not be able like Paul, but we can be godly like Paul. நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை போல திறமை படைத்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பவுலை போல உள்ள வாழ்க்கை நம்மால் வாழ இயலும். May God bless these words to our hearts. நம்முடைய உள்ளங்களுக்கு கர்த்ததாமே இதை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. Thank you. நன்றி சகோதரர்களே.